ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரைஸ் ரொட்டிக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி கோவக்காய் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கோவக்காவை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சால்ட்டு இதிலே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 80% நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்கள், காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வெந்தயம், கடுகு, உளுந்து, சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு, இது எல்லாம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். ஒரு தக்காளி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். இதிலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கோவக்காவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, மஞ்சள்தூள், சாம்பார் தூள் கொஞ்சம், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டும் செக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க காயவே. இப்போ நான் லைட்டாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் வேணால் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் தேங்காய் பால் எடுத்திருக்கேன், டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் பால் கொஞ்சமாக கொதி வந்தோடனே கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம கோவக்காய் பொரியல் செய்வோம்ல, இந்த மாதிரி கறி மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொட்டி, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.